ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் ரம்யா. எனக்கு வயது இப்பொழுது 37 ஆகின்றது. ஆனால் என் மனதின் பாரம் அதைவிட பல ஆண்டுகள் மூத்ததாக உணர்கின்றது. யாருமே அற்ற இந்த உலகில் ஒரு குடிசை வீட்டின் மூலையில் தனிமையில் வசிக்கின்றேன். என் அன்றாட உணவுக்காக காஞ்சிபுரத்தில் இயங்கி வரும் ஒரு முன்னணி ஜவுளி நிறுவனத்தில் வேலை செய்கின்றேன். மாதம் 13,000 சம்பளம். அதை வைத்துதான் என் வாழ்க்கை தேரை ஓட்டிக் கொண்டிருக்கின்றேன். அதிக செலவுகள் இல்லை. தேவைக்குப் போக மீதியிருக்கும் சொற்ப பணத்தை கடைசி காலத்திற்காக சேமித்து வைக்கின்றேன். நான் கடந்து வந்த இந்த மோசமான பாதைக்கு நான்தான் காரணம். ஒரு வகையில் நானும் அனாதையாக இருப்பதற்கும் நான்தான் காரணம். சிறுவயது அறியாமையில் மனம் போன போக்கில் வழிதவறியதால் வந்த வினைதான் இது. இப்பொழுது எனக்கு வயது 37 என்றாலும் அந்த தவறு நடந்த காலத்தை நினைத்து பார்க்கிறேன். அப்போது எனக்கு வயது வெறும் 19 தான் ஆகியிருந்தது. அந்த சிறு வயதில் நான் கல்லூரி 2 ஆண்டு படித்துக் கொண்டிருந்த நேரம் அது. அப்போது என் பெற்றோர்கள் என் திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு கோபம் தலைக்கு ஏறியது. படித்துக் கொண்டிருக்கும்போது எனக்கு எதற்கு இப்போதே திருமணம் என்று ஆவேசப்பட்டேன். என் தாய் என் பேச்சை கேட்கவில்லை. மாப்பிள்ளை உன்னை எங்கேயோ பார்த்திருக்காராம், ரொம்ப பிடிச்சு போச்சா, நீதான் வேணும்னு ஒத்த காலில் நிக்கிறாராம், வரதட்சணை எதுவும் வேண்டாமா, நீ கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் என்று மிரட்டும் தோணியில் சொன்னாள். பெற்றோரின் ஆசையை தடுக்க வேண்டாம் என்று எண்ணி நானும் ஒப்புக்கொண்டேன். ஆனால் மாப்பிள்ளையின் புகைப்படத்தை பார்த்த பிறகுதான் அதிர்ச்சி அடைந்தேன். மாப்பிள்ளையான கிஷோருக்கு எனக்கும் 17 ஆண்டுகள் வயது வித்தியாசம் இருந்தது. நான் திருமணத்தை வேண்டாம் என்று சண்டையிட்ட போதும் என் தாய் வீட்டை விட்டு எங்கேயாவது சென்றுவிடு என்று விரட்டினாள். வேறு வழியின்றி நானும் திருமணத்திற்கு சம்மதம் சொல்லி கிஷோரை என் கணவராக ஏற்றுக்கொண்டேன். திருமணத்திற்கு பிறகு என் கணவர் கிஷோர் மனம் திறந்து பேசினார். அவர் ஒரு நல்ல மனிதர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆயினும் அவர் மீது பெரிய ஈடுபாடு எனக்கு வரவில்லை. திருமணம் செய்துவிட்டோம் என்பதற்காக அவரோடு சேர்ந்து வாழ்ந்தேனே தவிர அது எனக்கு முழுமையான மன திருப்தியை தரவில்லை. திருமணமான 9 மாதங்களில் நான் கருவுற்றிருந்தேன். என் மாமியார் ஏற்கனவே உடல்நலக்குறைவால் காலமாகியிருந்ததால் கணவர் கிஷோர்தான் என்னை அரவணைத்து அன்போடு கவனித்துக் கொண்டார். சுகப்பிரசவத்தில் எனக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. குடும்பத்தினர் அனைவரும் அந்த குழந்தையை வரவேற்பதில் சந்தோஷத்தில் திளைத்தனர். ஆனாலும் என்னால் இந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை. இந்த இளம் வயதிலேயே வாழ்க்கையை தொலைத்துவிட்டோம் என்ற எண்ணம் எனக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. 3 ஆண்டுகள் கழித்து மீண்டும் கருவுற்றேன். என் கணவர் கிஷோர் ஆண் குழந்தையாக பிறக்க ஆசைப்பட்டார். ஆனால் மீண்டும் பெண் குழந்தைதான் பிறந்தது. இருந்தாலும் அவர் மனம் தளராமல் 2 தேவதைகள் இருக்கட்டும் என்று கூறி குழந்தைகளையும் என்னையும் அன்போடு கவனித்துக் கொண்டார். குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் வயதை அடைந்தனர். பொறுப்புகளும் அதிகரிக்கவே என் கணவர் கிஷோர் வெளியூருக்கு சென்று வேலை பார்க்கலாம் என்று முடிவெடுத்தார். சென்னையில்தான் மக்கள் அதிகம் என்பதனால் என் அம்மா வீட்டிற்கு பக்கத்திலேயே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தார். பணத்தை சேர்க்க வேண்டும் என்பதற்காக என் கணவர் இரவும் பகலுமாக மாறி மாறி வேலை பார்க்கத் தொடங்கிவிட்டார். ஆரம்பத்திலிருந்தே குடும்ப வாழ்க்கை மீது எனக்கு பெரிய ஈர்ப்பு இல்லாததால் அவரிடம் இருந்து சற்று விலகியே இருக்கத் தொடங்கினேன். அதே காலகட்டத்தில் நானும் காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த ஜவுளி நிறுவனத்திற்கு வேலைக்குச் செல்லத் தொடங்கினேன். காலையில் உணவை முடித்துவிட்டு நிறுவனத்திற்கு சென்று வேலை பார்ப்பது என் வழக்கமாக இருந்தது. அப்படி ஒருநாள் மதிய உணவு இடைவேளையின் போது என் கணவருக்கு உணவு கொண்டு போகும் தருணத்தில் அவர் வேலை செய்யும் இடத்தில் ஒரு இளம் வயது பையனை பார்த்தேன். அவன் பெயர்தான் அஜயன். அவன் யதார்த்தமாக ஒரு நொடி என்னை பார்த்த பார்வை எனக்குள் ஒரு சிறிய மாற்றத்தை கொடுத்தது. அன்று எனக்கு வயது 30 நெருங்கிக் கொண்டிருந்த காலகட்டம் அது. அது முறையற்ற ஒரு ஈர்ப்பு என்று புரிகிறது. ஆனாலும் அந்த நாட்களில் நான் அந்த தவறான பாதையில் திசை மாறிச் சென்றேன். அன்றிலிருந்தே என் கணவருக்கு உணவு கொண்டு செல்லும் போதெல்லாம் நான் அஜயனை தேடினேன். ஒருநாள் என் கணவர் கிஷோருக்கு அஜயன் பெயரில் போன் வந்தது. நான் ஆசையாக என் கணவரிடம் பேசிவிட்டு சாமர்த்தியமாக என் கணவர் போனிலிருந்து அஜயனின் நம்பரை எடுத்துக்கொண்டேன். அன்று இரவு என் கணவர் வேலைக்குச் கிளம்பியவுடனே நான் அஜயனுக்கு போன் செய்தேன். அவன் முதலில் தயங்கினான். நான் அவனுடன் பேச பேச பழகினான். நான் ஒரு பெண்ணை காதலிக்கின்றேன், அவள் வேலூரில் இருக்கின்றாள், அடிக்கடி வந்து பார்க்கச் சொல்லி சண்டை போடுகின்றாள் என்று தன் காதலியைப் பற்றி கூறி புலம்பினான் அஜயன். அவன் பேச்சைக் கேட்டதும் எனக்குள் ஒரு பொறாமை ஏற்பட்டது. என் சொந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட வெறுமை காரணமாக அவனிடம் தேவையில்லாமல் என் தனிப்பட்ட கஷ்டங்களையும் குடும்பச் சூழலையும் சொல்லி அலறித் தொடங்கினேன். அவன் ஆறுதலாகப் பேசினான்.
அவனோடு தனிமையில் இருக்க வேண்டும் என்ற தவறான எண்ணம் எனக்குள் தீவிரமாகிவிட்டது. ஒருநாள் இரவு அவன் வீட்டிற்கு வரவழைத்தேன். அக்கம் பக்கம் தெரியாதவாறு அவனை வீட்டிற்குள் அழைத்துச் சென்றேன். நாளடைவில் இது எல்லை மீறிச் சென்றது. அஜயனுக்கு தேவைப்படும் போதெல்லாம் என்னை தேடி வருவான். ஒருநாள் நான் அஜயனுக்கு போன் செய்தபோது அவன் எதையோ நினைத்து ரொம்பவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தான். என் காதலி குடும்பத்திற்கு பயந்து என்னை வேண்டாம் என்று சொல்கிறாள், நான் சாகப் போகிறேன் என்றான். நான் அவனை எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் அவன் கேட்கவில்லை. சரி, எங்கேயாவது வெளியில் சென்று வா, அப்போது உன் பிரச்சனை தீரவில்லை என்றால் என்ன வேண்டுமானாலும் செய் என்று கூறி வேளாங்கண்ணி சென்று வரலாம் என்று நான் யோசனை கூறினேன். நானும் அவனுடன் விடாப்பிடியாக வேளாங்கண்ணிக்குச் செல்ல முடிவு செய்தேன். அன்று இரவு அங்கு ஒரு அறை எடுத்து தங்கினோம். சற்று நேரம் கழித்து திடீரென்று அஜயன் என்னிடமிருந்து விலகிப் போனான். என்னை மன்னிச்சிடு ரம்யா, நான் உன்னால என் காதலிக்கு துரோகம் பண்ணிட்டேன், இது ரொம்ப கேவலமான விஷயம் என்று தன் தவறை உணர்ந்து அழுதான். நான் அவனை சமாதானப்படுத்த முயன்றேன். ஆனால் அவன் கேட்கவில்லை. சமாதானம் சண்டையாக மாறியது. கோபமடைந்த அவன் என்னை அமைதியாக புரிந்து கொள்ளச் சொல்லிவிட்டு, போய் உன்னோட குடும்பத்தைப் பாரு என்று கூறிவிட்டான். அன்றிலிருந்து நாங்கள் பேசிக் கொள்ளவில்லை. 3 நாட்கள் கழித்து ஊருக்கு வந்து சேர்ந்தோம். அவன் என்னை பேருந்து நிலையத்திலேயே இறக்கிவிட்டுச் சென்று விட்டான். தனிமைதான் கதி என்று எதைப்பற்றியும் யோசிக்காமல் நான் செய்த இந்தச் செயலால் என் வீட்டில் பெரிய சோகம் வெடித்தது. ஊர் முழுக்க என்னை தேடிக்கொண்டிருந்த என் கணவர் கிஷோருக்கு நான் அஜயனோடு வேளாங்கண்ணி சென்று வந்த அனைத்து உண்மைகளும் அமைதியான முறையில் தெரியவந்தது. என் கணவருக்கும் எனக்கும் மனவருத்தமும் கசப்பான வார்த்தைகளும் ஏற்பட்டன. கோபத்திற்கு பதிலாக ஆழ்ந்த கவலையுடன் என்னை திருத்திக் கொள்ளச் சொல்லிவிட்டு அவர் 2 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு தன் உறவினர் வீட்டிற்குச் சென்றுவிட்டார். நான் செய்த தப்பால் பெற்றோர் என்னை மதிக்கவில்லை. வேறு வழியின்றி தனியாக வாழத் தொடங்கினேன். சில நாட்கள் கழித்து அஜயன் தன் காதலியை திருமணம் செய்து கொண்டு வெளிநாட்டில் செட்டில் ஆகிவிட்டதாக செய்தி கேள்விப்பட்டேன். நான் செய்த தவறுக்கான தண்டனையை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை விட்டுச் சென்ற என் கணவர் கிஷோர் வேறு திருமணம் கூட செய்து கொள்ளாமல் குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கின்றார் என்ற செய்தி மட்டும் அவ்வப்போது என் காதுக்கு வரும். அதைக் கேட்டு மனதிற்குள்ளேயே வருந்துவேன். என் மீது அன்பு கொண்ட கணவரை நான் ஆரம்பத்திலேயே நேசித்திருந்தால் இந்த நிலை வந்திருக்குமா? ஆசையும் மோகமும் வயது இருக்கும் வரைதான், உண்மையான அன்புதான் இறுதி வரை வரும் என்பதை புரிந்து கொள்ள எனக்கு வருடங்கள் ஓடிவிட்டது. காத்திருப்பது ஏமாற்றத்தை தரும் என்பது தெரியும். என் அன்பு கணவனுக்காகவும் என்னை நம்பிய குழந்தைகளுக்காகவும் என் இறுதி வரை தவமாய் காத்திருக்கப் போகிறேன். பிறர் குடும்பத்தை சீர்குலைக்கும் எந்த ஒரு முறையற்ற உறவுக்கும் இக்கதை ஒரு பாடம்.